பெண்களுக்கு 7, ஆண்களுக்கு 8. வெல்கம் டு சங்கீதா ஹெல்த் ஸ்பாட். அதாவது பெண்களுக்கு 7, ஆண்களுக்கு 8. அதாவது 7 வயதில் ஒரு குழந்தைகளுக்கு 7 to 8 வயதில் குழந்தைகளுக்கு பல் முளைக்கும் இல்லைங்களா? நம்ம பழைய பால் பற்கள் விழுந்து முளைக்கும். இந்த கணக்கு பிரகாரம் பெண்களுக்கு ஒவ்வொரு 7க்கும் ஒவ்வொரு சுற்று, சரிங்களா? உயிராற்றல் மேம்படும், அடுத்தடுத்த சுற்றுக்கள் வரும். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய ஒவ்வொரு 7க்கும் ஒவ்வொரு வளர்ச்சி நிலை மாறுகிறது. பெண்களில் 7 வளர்ச்சிகள் மாறுகிறது ஒவ்வொரு 7க்கும். ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 மாற ஆரம்பிக்கும். எப்படிங்கிற கணக்கு நான் சொல்றேன். அதன் பிரகாரம் கரெக்டா மாறிட்டு வந்தா அவங்களோட உடல் இயற்கையான ஆரோக்கியத்திற்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம அந்த வளர்ச்சியை வச்சு கரெக்டா கணக்கு வச்சுக்கலாம். அதாவது பெண்கள் 7 வயதிலிருந்து 8க்குள்ள பால் பற்கள் விழுந்து முளைக்கிறது. அடுத்த செகண்ட் சுற்று இருக்கு பார்த்தீங்களா? அதாவது 14. கரெக்டா அந்த 7 வயதில் பல் முளைத்தது என்றால் அப்படியே அடுத்த சுற்றுக்கு நீங்க கணக்கு வச்சுக்கலாம். 14 அப்படிங்கும்போது அவங்க ஏஜ் அட்டென்ட் பண்ணுவாங்க, பூ பெய்துவாங்க. அப்ப அது இயற்கையான சுற்று. அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்தா அது தவறு. அதை கரெக்ட் பண்ணணும். 14ங்கும் போது அது கரெக்ட். அடுத்தது அப்படி ஒவ்வொரு 7க்கும் கரெக்டா வருது. ஸோ அப்படி அது கரெக்டா அடுத்த 7 அப்படிங்கும்போது அவங்களுடைய திருமண வயது. அடுத்த 7 அப்படிங்கும்போது அவங்க குழந்தை பேரு, அதுக்குள்ளேயுமே அந்த எக்கோட வளர்ச்சி. 6வது சுற்று 42ல இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உயிராற்றல் அப்படியே படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். 7வது சுற்று 49ன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெனோபாஸ், சுத்தமா அவங்களுடைய அந்த இயற்கையோட இளமையோட சைக்கிள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு வயதான தோற்றங்கள், எண்ணங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே சைக்கிள் மாற ஆரம்பிக்குது. இதுதான் இயற்கை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்தது அப்படின்னாலும் அது நேச்சர் கிடையாது. நேச்சருக்கு அப்பாற்பட்டு அது என்னங்கிறத நம்ம சரி பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஜென்ஸுக்கு அதே மாதிரி தான். இப்போ ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 குழந்தைகளுக்கு, அடுத்தது 8 16, அந்த பால் பற்கள் முடிஞ்சு அந்த வயது, அப்புறம் மீசை வளரும் பருவம், அந்த விந்தணுக்கள் உருவாகும் பருவம், வயதுக்கு வர்றது, அப்புறம் அவங்களுடைய ஆண்மை தன்மை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 6வது 7வது சுற்றுக்கு போகும்போது அவர்களுடைய வயதான சைக்கிள் உயிராற்றல் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு சைக்கிள். ஒவ்வொரு நம்மளுடைய சுற்றுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் நடக்கும். இது எதுக்கு இந்த சுற்று 7, 6, 8ன்னு கணக்கிடுறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அந்த சுற்றுக்குள் ஒரு வளர்ச்சிதை மாற்றங்கள் வந்தது அப்படின்னா அந்த சுற்று முடிவடையும் போது அதுக்குள்ளேயுமே அது சரியாயிரும். சப்போஸ் அந்த சுற்று தாண்டி அடுத்த சுற்றுக்கு ஆரம்பிக்கும் போது அவர்களுடைய டிசீஸோ ஒரு கேரக்டரோ இருந்தது அப்படின்னா அந்த சுற்று முடிகிற வரைக்கும் அந்த மாற்றங்கள் நடைபெறாது. அது அடுத்த சுற்றுக்கு தான் உள்ள அதை அவங்களுக்கு ரெடி பண்ணிட்டோம்னா அடுத்த சுற்றில் கம்ப்ளீட்டா உயிராற்றல் மேம்படுத்தப்படும். அப்போ ஒவ்வொரு சுற்றினுடைய அந்த 7 வருடங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 7, அந்த சைக்கிள் ஒவ்வொரு 7க்கும் அந்த மாற்றங்கள் உயிராற்றல் மாற ஆரம்பிக்கிறது. அதை நம்ம கணக்கு வச்சு நம்மளுடைய பெரிய பெரிய டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மாற்றங்கள் இவ்வளவு வருடங்களுக்குள்ள அவங்களுக்கு சரி பண்ணிட்டோம்னா அடுத்த 7க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு அப்படியே ஆற்றல் மாற ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அப்படியே சரியாயிருங்கிறது தான் கணக்கு. இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஒரு குழந்தை ஏஜ் அட்டன் பண்றது கரெக்டான வயதில் பண்ணுதா, கரெக்டான இதுல அந்த பேறுகாலம் வருதா, கரெக்டான இடத்துல மெனோபாஸ் வருதாங்கிறத நீங்களே 7/7ல கால்குலேஷன் பண்ணி பாருங்க. சப்போஸ் அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45லயே மெனோபாஸ் அப்படின்னா அது உண்மையான மெனோபாஸே கிடையாது. இயற்கையான மெனோபாஸ்ங்கிறது அந்த 7x7 அப்படி நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் பல் முளைக்கும் காலம் இதுல இருந்து ஒரு 6 மாதம் முன்னையோ 6 மாதம் பின்னையோ வந்தா அதுல இருந்து நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கணும். இதுதான் கணக்கு. இது தெரிஞ்சதுன்னா நம்மளது நேச்சரா கரெக்டா பல்லு முளைக்குதா, நேச்சரா அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்கா, நேச்சரா அவங்க மெனோபாஸ் ஆயிருக்காங்களங்கிறது ஈஸியா நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ இருந்தா அவங்களுக்கு ஆரோக்கியமான அந்த சைக்கிள் கொண்டு வர்றதுக்கான உணவு முறையோ ட்ரீட்மெண்ட்டோ என்ன வேணா நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஈஸியா நேச்சரா பண்ணக்கூடிய மெத்தட். இது நம்ம வளர்ச்சிதை மாற்றத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். குழந்தை பேருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.